சொல்லாமல் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் நீங்கள் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது நிசா கரிசான்னு ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம். அந்த பாட்டு கம்போஸ் பண்ண பிறகு இந்த கேரக்டர் இப்படி இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலான்னு ஒரு பெருந்தன்மையாக அவர் வந்து கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணார். ஒரு முஸ்லீம் இஸ்லாமிக் கேரக்டராக ஹீரோயினை வச்சுருந்தார். அதுக்கு ரொம்ப நன்றி. இதனால் என்ன தெரியுதுன்னா, டேரக்டர் வந்து கேட்குறாங்க, டெக்னீஷியன்ஸோட ஐடியாஸை வந்து கிளியராக கேட்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். ரொம்ப நன்றி இருக்காங்க. அண்டு நரேஷ் ஐயர் பாடியிருக்காங்க. அண்டு காற்றில்னு ஒரு பாட்டு, இது வந்து ஒரு ஆன்மாவோட குரலாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்கும் போது புதுசாக எதனா ட்ரை பண்ணுவோம், எதனா புது வாய்ஸை ட்ரை பண்ணுவோம் அப்படின் போது நிக்கிதா காந்தி ஆப்டாக இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. ஸோ முத்தமிழ் மற்ற பாட்டெலாம் ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து ஒரு ப்ரோமோ ஆக்டிவ்க்காக பண்ண சாங்கு. அது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ராக் போக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது முக்கியமாக இது சொல்லி ஆகணும், ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. இந்த விளையாட்டு வினையாகம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே விளையாடுறது எவ்வளோ பெரிய விபரீதமாகிறதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே சதீஷ் சந்திரசேகர் வச்சுருக்காரு. ஊட்டியில் 6 to 6 டிசம்பர் மாதம் மைனஸ் எப்படின்னு சொல்லணும் பார்த்துக்குங்க. பயத்தில் நாங்கள் நடிகை தேவையில் ஆட்டோமேட்டிக்காக பல்லெல்லாம் டைப் அடிச்சுட்டு தான் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். இவ்வளோ பெரிய லான்ச் ஆகிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டுடியோ கிரீன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நடித்தது. எல்லாருக்கும் நன்றி. ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் யார் வரும்போது சம்பளம்ன்ற விஷயமே யாரும் பேசலை, நானும் தரலன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். வரும்போது எல்லாருமே கதை கேட்டாங்க. மெயின் இதுக்கு முற்றுப்புள்ளி போட்டது வந்து ராகேஷ் மேனேஜர், அவர் என்ன ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் அனுப்பிச்சாரு. இவங்க எல்லாருமே வந்தாங்க. எனக்கு என்னதுன்னா, சரி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறோமே, இவ்வளோ பேரை வச்சு நம்ம படம் எடுக்க முடியுமா, இவங்களுக்குள்ள சிங்க் ஆகுமா செட் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அங்கே போய் எனக்கு வேற கவலை ஆயிடுச்சு, ஐயோ இவங்களை வச்சு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்க ஸ்பாட்டில். நம்ம பாரு எடுத்துகிட்டு இருப்போம், அவங்க பாரு ஜாலியாக கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் 6 மணிக்கு முடியும். நாங்களாவது பரவாயில்ல, டெக்னீஷியன்ஸ் வந்து 4 ஸ்வெட்டர் 2 டிஷர்ட்டு ஜெர்கின்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கோம் கையில் தீப்பந்தத்தோட குளிருக்காக. அவங்களுக்கு பாவம் எல்லாருமே ஒரு இன்னர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதை வந்து கொடுத்துருக்கோம். அதில் எஸ்பெஷலி காளி அண்ணனுக்கு ரொம்ப கிளாமர் ட்ரெஸ் மாதிரி வேறு ஷார்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். அவர் வந்து புல் அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டோம். அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை விட்டுருக்கடான்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோன்னு. ஏன்னா எங்களால் எடுக்க முடியல அந்த ஸ்பாட்டில், ஏன்னா அவ்வளோ குளிர் இருக்கும். அந்த விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நடிச்சு கொடுத்ததுன்றது எனக்கு சீரியஸாக எனக்கு இவங்களுக்கு எப்படி தேங்க் பண்ண போகிறேன்னு தெரில. வந்திருக்கு சார், தேங்க்ஸ் அலாட். உங்கள் சப்போர்ட் வந்து யங்கர் ஜெனரேஷன் கண்டிப்பாக தேவை. ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணுறோம், படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. விஷயத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் கனெக்ட் ஆச்சோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஹாரர், அந்த ஹியூமர், அதில் இருக்க ஒரு சின்ன ரொமான்ஸ் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அந்த கனெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த டார்லிங்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. அட்டகத்தி இங்கேயே ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். டோட்டல் டீமும் மீட் பண்ணியிருக்கோம் ப்ரெஸ்ஸை. ஸோ அந்த டைமில் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ், எவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் வந்து அட்டகத்தியில் இருந்தாங்களோ, அதே மாதிரி டைரக்டர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட் படம் இது. மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் நியூ. ஸோ டோட்டல் டீம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான டீம். ப்ளஸ் ஒவ்வொருத்தர் பேரை நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இதில் அட்டகத்தியில் ஒருத்தர் பேர் விட்டுட்டேன், கலை சார் பேரை. அதுக்கப்புறம் எனக்கு பயம், சரி பின்னாடி டேட் தருவாரா தரலையா, ரஜினி சாரோட வேற படம் பண்ணுறாரு. ஸோ அந்த பதட்டம் வேண்டான்னு சொல்லிட்டு இது டோட்டல் ஃபேமிலி, அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. அதனால் டோட்டல் டீம் சார்பாக பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டார்லிங் 2 இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சதீஷ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எதுக்குன்னா அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஹீரோவுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். ஸோ அப்போதுலேருந்து நல்ல ஃப்ரெண்டு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து திடீர்னு நான் ஒரு பேய் கதை ஒன்று இருக்குது, இன்னும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாரு, இப்போ என்ன ஃபீச்சர் ஃபிலிம், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாக ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் வந்து அவர் கதை சொல்லிட்டுருக்காரு. நானும் வந்து கேட்டிருக்கேன். திடீர்னு அந்த கேரக்டர் வந்து மேலேருந்து கீழே விழுறான் அப்படின்னாங்க. அந்த கேரக்டர் என்ன சொன்னீங்களே, ஆமாம் நீங்கள் தான் விழுறீங்க. ஓ சரி ஓகே, மேலே சொல்லுங்கன்னா ஒரு சொல்ல எனக்கு அந்த பேய் பயத்தை விட ஒரு சொல்ல அந்த விஷயங்கள், அந்த கீழே விழுறான், படிக்கல்லேருந்து கீழே விழுறான், இங்கே இந்த மலையிலேருந்து அந்த மலை அப்படின்னு அந்த விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. எப்படி பண்ண போகிறோம் இதை அப்படி இப்படின்னு.
அதுக்கப்புறம் நான் காளி அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காளி அண்ணன்லாம் இழைச்சிட்டாரு. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு பாருங்களேன், ரோப் ஷாட்லாம் வச்சு இன்னும் அங்கே தூக்கி போடுறது, அதே மாதிரி இந்த வழுக்கு பாறைலாம் வழுக்கிட்டு இருக்கும், அங்கே வந்து டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படத்தில். சின்ன ஷார்ட் டைமில் சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். வீடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். என் மெட்ராஸ் ஜானியை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். டார்லிங் 2 வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு குரூ கூட நடிச்சது. படம் சூப்பராக வந்திருக்கு. மெயின் தேங்க்ஸ் டு வந்து ஞானவேல் ராஜா சாருக்கு. ஏன்னா அவர் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இது மூலியமா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபைட்டானுங்க நீங்கள் சொல்லவே தேவையில்லைப்பான்னு அந்த அளவு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு டீம் ஒர்க் இது. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் லீடாக ப்ளே பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி இது. அண்ட் இது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம். இது ஃபுல்லாக நாங்கள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். ஜாலியாக இருக்கும். இவங்ககிட்டேருந்து நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் ஷார்ட் வரும்போது லைக் 1 டேக்கில் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி. ஸோ இவங்ககிட்டேருந்து நிறையா நான் கற்றுருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு ஆழமான ஒரு நட்பு இருக்குது, அண்ட் அழகான காதல், அண்ட் பயங்கரமாக நிறையா பயப்படுற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். எனக்கு என்ன இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆவேன் அப்படின்னு நினச்ச என் டிரெக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஜய் கார்த்திக் சார் என்னை அழகாக காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் கலை ரமீஸ் ரொம்ப என்னை ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ஏதாச்சும் லைக் தெரியல, தப்பு பண்ணால் கூட எனக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் காளி அண்ணா, அர்ஜுன், ஜானி, முனீஷ்கான் சார் எல்லாருக்குமே நன்றி. நான் ஒரு தடவையும் அண்ணான்னு கூப்பிடும்போது நிஜமாக மீன் பண்ணி தான் கூப்பிட்ருக்கேன் உங்கள் எல்லாரையும். ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ அம்மா அப்பா and Suresh Chandra sir for being there with me through all. ரொம்ப நன்றி. Thank you. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் சதீஷ் டைரக்டர் சார் சதீஷை வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் கதையை சொல்லும் போதே அவர் எல்லாருக்கிட்டையும் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து டேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இவங்க டேட்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட், அவங்களோட டேட்ஸ்லாம் எப்படி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், எனக்கு ராகேஷ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பழக்கம், அவர் மூலிமா வாங்கி வச்சுருக்கேன்னு. ஸோ இந்த படம் வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அசம்பிளிங் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ராகேஷ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அது வந்து ஞானவேல் ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு படமாக கொண்டுட்டு போய் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு படமாக வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். மெட்ராஸ்க்கு அப்புறம் எனக்கு வர ஒரு பெரிய ரிலீஸ். சதீஷ் வந்து இந்த கதை சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சொன்ன மாதிரி ராகேஷன் மூலியமாக தான் இந்த படம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆச்சு. மெட்ராஸ் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ராகேஷன் ஒரு நாள் மாதிரி ஒரு கதை இருக்குது, போய் கேளுங்க அப்படின்னாரு. கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ட் ரோலுக்காக தான் கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரோல் பண்ணலாம் நாங்கள், சரி ஓகேன்னு பண்ணோம். எல்லாருமே ரொம்ப உண்மையாக ஒர்க் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு ஜாலியான கதை, ரொம்ப லைவாக இருக்கும், இயல்பாக இருக்கும். உண்மையான நண்பர்கள் வந்து இப்போ டூர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூட பண்ண ஆர்டிஸ்ட்லாம் சொல்லவே வேணாம், எல்லாருமே பயங்கர சேலஞ்சிங்கான ஆக்டர்ஸ். அவங்க கூட நடிக்கிறது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி விஜய் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வந்து நம்ம ஞானவேல் சார் இப்போது ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அந்த படத்தை பார்க்குற பார்வையே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வர யங் டீமை நிறைய பேர் வந்து ஞானவேல் சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதேமாதிரி அவர் தொடர்ந்து பண்ணோம், ஒரு புது ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.